தமிழக காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவர் ஹசீனா சையத் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். மேம் வணக்கம். தமிழகம் முழுவதும் ஒரு பக்கம் தேர்தல் களம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர், அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் நடிகை குறித்து பேசிய ஒரு கருத்து மிகப்பெரிய அளவு சர்ச்சையாயிருக்கிறது. ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இது போன்ற பேச்சு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், தெரிஞ்சுதான் பேசுறான்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களும் பண்றாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது அங்க நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் கேலி கூத்தானது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட தலைப்பு. அந்த தலைப்பில் பேசக்கூடிய ஒரு சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு. அவர் பேசுறாரு, நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் சொன்ன ஒரு கருத்தை குறித்து அவர் பேசுறாரு. பேசும்போது ஒரு நடிகையை குறிப்பிடுறாரு. நான் சி.வி. சண்முகம் அவர்கிட்ட நான் என்ன கேட்க விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஆண்களுக்கு பெண்கள் நிகர்தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காலத்தின் கோட்பாடு. பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே ஆண்களும் இருக்கிறார்கள், ஆண்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்கள் செய்யக்கூடியதை பெண்கள் செய்து காட்டுகிறார்கள். ஆனால் அதையும் மீறி பெண்களை நமது தமிழகத்தில் முக்கியமாக தெய்வத்துக்கு ஈக்குவலாக தான் பார்க்கிறார்கள். பெண்களால் தான் ஒரு சில விஷயங்களை துணிந்து செய்ய முடிகிறது. பெண்களுக்கு அந்த மனோதைரியம் உண்டு. ஒரு தாயாக ஒரு பெண் அவதரிக்கிறாள். ஒரு தாயாக அந்த பெண் உங்களை அவதரிக்க வைக்கிறாள். உங்களை பிரசவிச்சு பிரசவ வழியை சென்று அவ எப்படி உங்களுக்கு கருவிலிருந்து உங்களை பெற்றெடுக்கிறாள். அப்படி நீங்க நடிகைன்னு பாக்குறீங்க. ஆனா நாங்களாம் எப்படி பாக்குறோம்? நிறைய தடவை நாங்க ஃபிளைட்ல போகும்போது 2 ட்வின்ஸ் குழந்தைங்க, ஓகே, அது டெஸ்ட் டியூப் பேபிஸா இல்ல என்ன பேபி அப்படின்ட்டுலாம் நீங்க மறுபடியும் சர்ச்சைக்கு வரலாம். ஆனா அந்த குழந்தைய அந்த தாய் எப்படி பராமரிக்கிறார்? அந்த குழந்தைய ஃபிளைட் ஏறும்போது அந்த அம்மா தூக்கும். நான் இன்ஃபேக்ட் அட்ஜசண்டா அவங்களோட நிறைய ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போல இருந்து தூக்கி அந்த குழந்தைகளை அந்த 2 பேரையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுல இருந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுல இருந்து அந்த அளவுக்கு அவங்க ஒரு தாய்மை உணர்வோட பராமரிக்கிறத நான் பார்த்திருக்கேன். நிறைய சர்வன்ஸ் வருவாங்க கூட, ஒரு ட்ரூப்பே போகும், அவங்க ஷூட்டிங்க்கு தான் போவாங்க. அப்படி அந்த நாங்கள் தாயை பார்க்கிறோம். நீங்க என்னத்தை பாக்குறீங்க? நீங்க என்ன மாதிரி கனவு காண்றீங்க? கழுதைக்கு கண்டிப்பாக கற்பூர வாசம் தெரியவே போறதில்லை. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய தலைவி ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார். அவரிடம் தவழ்ந்து போய், ஊர்ந்து போய், நடந்து போய், விழுந்து போய் தான் நீங்களா பதவி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத மறந்துட்டீங்களா? இல்ல உங்களுடைய அம்மா ஒரு பெண் கிடையாதா? உங்களுடைய மனைவி ஒரு பெண் கிடையாதா? இல்ல உங்களுடைய சகோதரிகள் ஒரு பெண் கிடையாதா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கும், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் பெண் கிடையாதா? அப்துல் கலாம் காண்கிற கனவு வேறு. அவர் கண்ட கனவு இந்த இந்தியா நாடு வல்லரசாக வேண்டும், பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும் அப்படின்ட்டு அவர் கனவு காண்கிறார். நீங்க காண்கிற கனவு பாருங்க எப்படிப்பட்ட கொச்சையான கனவு. எங்களுடைய சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் காண்கிற கனவு வேறு. ஒரு தாயன்போடு, ஒரு சகோதரத்துவத்தோடு அவர் எங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன கனவு நீங்க சொல்லுங்க, நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்கிறார். அது ஒரு சகோதரத்துவங்க, அது ஒரு தாய் அன்பு. உங்களுக்கு எப்படி தெரியும் கழுத மாதிரி? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசன்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் கற்பூர வாசனை? அவரு கேட்கிற கனவு வேறு. இன்று தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னுரிமையோடு நாங்கள் செயல்படுகிறோம். இன்று தமிழ்நாட்டில் பெண்கள் ஒரு ஆளுமை திறனோடு நாங்கள் செயல்படுகிறோம் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உந்துதல், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவின்ட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க காதுல விழலையா? ஹாத்ரஸ் சம்பவம் நடக்கும்போது எங்க போயிருந்தீங்க? மணிப்பூர் சம்பவத்துக்கு எங்க போயிருந்தீங்க? இப்ப கேஸ் விலைவாசி உயர்ந்துட்டு நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பெண்கள் எங்க போனீங்க? அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க தெரியல. மணிப்பூருக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களா? இன்னைக்கு மணிப்பூருக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க உங்களை பார்த்து இன்னைக்கு இந்த கேள்வி கேட்க போறோம். நீங்க நடக்கிறது ப்ரொடெஸ்ட் மேடை. பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு ப்ரொடெஸ்ட் மேடை நடத்துறீங்க நீங்க, ஓகே. ஆனா அதுல போயிட்டு நீங்க பெண்களை இப்படி கொச்சைப்படுத்துறீங்களா? கேவலமா இல்லை? சி.வி. சண்முகம் அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். உடனடியாக நீங்கள் குறித்து பேசிய சர்ச்சை கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க எங்கு சென்றாலும் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு கு. செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியிருக்கின்றார். அது போலவே நாங்கள் செய்து காட்டுவோம் என்று
தெரிவித்து உங்களுக்கு மிகவும் கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இப்போ திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்களும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய பாஜகவோ அதனுடைய பெண் நிர்வாகிகளோ இதுவரைக்கும் எந்தவித கருத்தையும் தெரிவிக்கல. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கட்டும், குஷ்பு சுந்தராக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுப்பார். இது போன்ற ஒரு சம்பவங்கள் அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கட்சிகள் நடக்கும் பொழுது வாய் திறக்காம இருப்பது எதை காட்டுகிறது? அவங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியான்ட்டு நான் நினைக்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல குஷ்பு ஆகட்டும், அதையெல்லாம் மீறி வானதி வந்து பாஜகவின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சாவின் தலைவியாக இருக்காங்க. மகிழா காங்கிரஸ்ல எப்படி ஆல் இண்டியாவோ அத மாதிரி பாஜக இருக்கக்கூடிய ஆல் இண்டியாவோட பிரசிடென்டா இருக்காங்க. மகளிர் பிரிவுக்கு பெண்கள் குறித்து அம்மா நீங்க ஒண்ணுமே பேசுறது கிடையாது. மணிப்பூர் பத்தி எதனா பேசிருக்கீங்களா? இப்ப கேஸ் சிலிண்டர் விலைவாசி உயர்ந்துருச்சு, இதை பத்தி எதனா பேசியிருக்கீங்களா? இப்ப சி.வி. சண்முகம் உங்களுடைய கூட்டணியில் இருக்காரு, இப்படி கேவலமான கருத்தை வந்து அவர் தெரிவித்திருக்கார், அதை பத்தி எதனா பேசியிருக்கீங்களா? ஆகவே பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் நீங்கள் மௌனியாக இருக்கக்கூடாது. எப்போதெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ நீங்கள் நடுநிலைமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். வெஸ்ட் பெங்கால்ல எங்களோட கூட்டணி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே வந்து அந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கும் காலங்களிலே கூட காங்கிரஸ் வந்து களத்தில் இறங்கி போராடி இருக்குது. இப்ப இந்தியா கூட்டணி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கும் போது கூட அந்த டாக்டரோட வன்கொடுமை விஷயத்துல நாங்கள் இறங்கி போராடணும். நானே கூட திண்டுக்கல்ல மெழுகுவத்தி ஏந்தி போராடினேன். ஆகவே நீங்க கட்சி கூட்டணி இதெல்லாம் பார்க்க கூடாது. பெண்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை என்றால் நீங்கள் போராடி தீர வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நாங்கள். ஆனால் கோயம்புத்தூரில் பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த வன்கொடுமை எதிர்த்து நான் போராடினேன். எங்களுடைய மாவட்ட தலைவிகள் போராடினார்கள். ஆகவே பெண்களுக்கு எங்கு ஒரு பாதிப்பு என்று ஏற்பட்டாலும் தயவு கூர்ந்து பாஜகவை சார்ந்த பெண்கள் வாய் திறவா மடவையாக இருக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டும். மணிப்பூர் விஷயத்தில் நீங்க பேசவில்லை, ஹாத்ரஸ் விஷயத்தில் பேசவில்லை, ஆனால் தமிழ்நாட்டு விஷயத்தில் சி.வி. சண்முகம் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். ஒரே ஒரு கேள்வி, இப்போ சட்டமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. மகளிருக்காக நீங்க அதிகமான தொகுதிகள் கேட்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது காங்கிரஸ் கட்சியின் எங்களுடைய தார்மீக தலைவர்களின் கனவு. அன்னை இந்திரா காந்தி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செப்டம்பர் 15, 1983. அதே போல் செப்டம்பர் 15, 1984 பெங்களூரில் நடந்த அந்த கன்வென்ஷனில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பெண்களுக்கு நிறைய, முக்கியமாக கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று கனவு கண்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அக்டோபர் 31 அன்று அவர் அகால மரணம் அடைந்து விடுகின்றார். அவரை தொடர்ந்து எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்திஜி அவர்கள் பெண்களுக்கு பஞ்சாயத்து ராஜில் 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். தற்போது அது 50%. அதை தொடர்ந்து அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் பெண்களுக்கான சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர் போராடினார். அதை அமல்படுத்த முடியாத நிலையில் இப்போது பாஜக 33% இடஒதுக்கீடு என்கிற அந்த அமெண்ட்மெண்டை பாஸ் செய்துள்ளது. ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, அது சட்டமாக்கி விட்டார்கள். ஆனா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்றால் கிடையாது. அப்ப பாஜகவை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம், எங்களை போராட்ட களத்தில் போராட சொல்கிறீர்கள், நாங்கள் போராடுகிறோம். ஆனால் கட்சி என்று வரும்போது 33% இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு தர யாருக்கும் தடை அல்ல. ஆகவே தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக இந்த முறை 28 சீட்டு என்றால் 9 சீட்டுகள் கண்டிப்பாக மகளிருக்கு ஒதுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்துள்ளேன். மறுபடியும் அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதில் 5 சீட்டுகள் தமிழ்நாடு மகளிர் காங்கிரசுக்கும், மீதி 4 சீட்டுகள் பேரண்ட் பாடி மற்ற பிரிவுகளுக்கும் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பெண்களுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டும் என்றால், இப்ப ராஜீவ் காந்திஜி அவர்கள் கண்ட கனவு பஞ்சாயத்து ராஜ் என்றால், அதுல வந்து ஒரு சில பெண்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய சகோதரி, இன்னாருடைய தாய் அப்படிங்கிற முறையில் அந்த பெண்கள் வரட்டும், பரவாயில்ல. ஆனால் உழைக்கும் பெண்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கட்சியில் மினிமம் ஒரு 5 வருடமாவது அவர்கள் உழைத்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு என்எஸ்ஏ தெரியறதில்ல, யூத் காங்கிரஸே தெரியறதில்ல. வந்த உடனே சீட்டு அப்படின்னும் போது அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் உழைக்க சொல்லுங்கள். உழைத்த பிறகு அவர்களுக்கு வந்து அந்த சீட் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்குக்குள் நாம் வரும். அதே போல் வாரிசு அரசியல் நிறைய பேர் பண்றாங்க. அவங்க என்எஸ்ஏ பண்ணிருக்க மாட்டாங்க, யூத் காங்கிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் இன்னாருடைய பேத்தி, நான் இன்னாருடைய மகள் அப்படின்னா அங்க உழைத்து கொண்டிருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஆகவே
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம். சோசியல் இன்ஜினியரிங் எனப்படக்கூடிய அந்த பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் என்ற அனைத்து பிரிவுக்கும், சிறுபான்மையினர் அப்படின்ற போது கிறிஸ்டியானிட்டி இல்ல ஜெயினிசம், முஸ்லிம் அப்படின்ட்டு கிடையாது. இஸ்லாமியருக்கும் வாய்ப்பு கொடுங்கள், கிறிஸ்தவர்களுக்கும் அங்க வாய்ப்பு கொடுங்க, பட்டியலினத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள், அங்க ஓபிசிக்கும் வாய்ப்பு கொடுங்கள். முக்கியமாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நான் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களையும் ஊக்குவித்து நிறைய புதிய பெண்களை நான் கட்சியில கொண்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்டவர்களுக்கும் உரிமை கொடுங்கள். கண்டிப்பாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக எனக்கு கண்டிப்பாக இந்த கட்சி இந்த முறை சீட்டு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்ல சீட்டாக, ஜெயிக்கக்கூடிய சீட்டாக கட்சியின் தலைமை எனக்கு கொடுத்து என்னை அங்கீகரிக்கும் அப்படின்ட்டு நான் உறுதியாக நம்புறேன். அதை போலவே 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய கட்சியில் இந்த வாட்டி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். கடைசியாக நீங்க இந்த மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்த பிறகு அதற்கான வேட்பாளர் அறிவித்த பொழுது ஒரு பதிவு முகநூலில் விட்டிருந்தீங்க. அதாவது பெண்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் சொல்லிட்டு, அதனுடைய கருத்து இதற்கான? கண்டிப்பா இப்ப மாநிலங்களவை உறுப்பினரா ஒரு சகோதரர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் ஒரு கட்சியோட சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு நாங்க பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது நாங்க உமன் 50% இந்த நாட்டில் ஜனத்தொகையில பெண்கள் நாங்க இருக்கோமா இல்லையா? அப்போ அந்த ஈக்குவேஷன் சோசியல் இன்ஜினியரிங் பார்க்கும்போது அங்க பெண்கள் இல்லையே. அப்ப ஏன் நீங்க ஒரு பெண்ணுக்கு அங்க முன்னுரிமை கொடுத்திருக்கலாம்ல? 9 சீட்டு போன வாட்டி, அப்போ 3 சீட்டு பெண்களுக்கு கொடுத்திருக்கணும். அப்ப 2 சீட்டு தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு சீட்டு கொடுக்கல. அப்ப இந்த ராஜ்யசபா சீட்டுன்னு வரும்போது அது ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? அப்ப புரோட்டோகால் வைஸ் அங்க முன்னுரிமையில நான் இருக்கேன். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கேன். எனக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதே மாதிரி 2019 ஒரு இஸ்லாமியருக்கும் லோக்சபால சீட் கொடுக்கல. 2024 ஒரு லோக்சபால ஒரு இஸ்லாமியருக்கும் சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் அப்படின்ட்டு வரும்போது ஒரே ஒரு சீட்டு தான் இஸ்லாமியருக்கு கொடுக்கப்படுது. அதுவும் ஒரு ஆண், ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி அப்படின்னுட்டு அதை நொறுக்கி கொள்கிறீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்தவ சகோதரர்கள் சட்டமன்றத்தில் 7 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க. அதுல கிட்டத்தட்ட 5 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பட்டியலினத்தவர்களுக்கும் கிட்டத்தட்ட 5 பேருக்கு சீட்டு கொடுத்து 2-3 பேரோ எம்எல்ஏவா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இஸ்லாமியர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியை நான் தலைமையிடமும் கேட்டேன். அதை நான் ஓப்பனா இப்பவும் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் மக்களிடையே நான் நிறைய இடத்துக்கு கூட்டத்துக்குலாம் போகும்போது என்ன கேக்குறாங்க, என்னம்மா நீ இவ்வளோ நாள் இவ்வளோ உழைச்சிட்டு இருக்க, உனக்கு ஏமா ஒரு முன்னுரிமை இல்ல, ராஜ்யசபால உனக்கு கொடுத்திருக்கலாமேமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க. அதை தான் நான் பிரதிபலிச்சேன். அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துல எல்லாம் நான் நோன்பு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். ஆனா இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாமேன்ட்டு நாங்க கேட்கறது வேற ஏதோ அதாவது ஒரு கல்லறி தெரிந்தவர்கள் கையில கொடுத்தா அதை மாங்க அடிக்கலாம், அடிச்சு அதை பலப்படுத்தலாம். அப்படி இல்ல, ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காக இந்த ஜாதிக்கு கொடுத்துட்டோம், இந்த பெண்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உண்மையாகவே கட்சி பண்ணக்கூடிய, அரசியல் பண்ணக்கூடிய, நீங்க சர்வே எடுத்து அதுல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீர்களானால் நான் முதன்மையாக இருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் முதன்மையில் தான் இருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த தரம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த பதிவை பதிவிட்டேன்.